உலக நாடுகளுக்கெல்லாம் தலைமையாக ஐக்கிய நாடுகளின் சபை என்ற ஒரு அமைப்பு இருந்தும் உலக நாடுகளிடையே போருக்கு எதிராகவும் அணு ஆயுத பயன்பாட்டிற்கு எதிராகவும் இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்த நிலையில் இன்று தன்னிச்சையாக அமெரிக்க, இஸ்ரேல் என்ற இரண்டு அராஜகமான நாடுகள் இணைந்து ஈரான் என்ற ஒரு தனித்துவமான நாட்டை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தாக்கி அழித்து வருவது போர் அல்ல, அராஜக போர், அக்கப்போர், கப்போர், கப்போர். ஈரான் என்ற ஒரு தனித்துவமான நாட்டை அமெரிக்கா, இஸ்ரேல் என்ற இரண்டு அராஜகமான நாடுகள் இணைந்து ஒரு மாத காலமாக கடுமையாக தாக்கி வருகிறார்கள். 1914ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முதலாம் உலகப் போர் 1918 வரை நீண்டது. சர்வாதிகாரி ஹிட்லர் இறந்து போனாலும் அவன் எண்ணம் இறந்து விடவில்லை. அவன் எண்ணத்தை தான் இன்று வரை அமெரிக்கா உலக நாடுகளிடையே விதைக்க விரும்புகிறது. அமெரிக்காவின் போக்கை பொறுத்து கொள்ள முடியாத ஜப்பான் 1941இல் அமெரிக்க துறைமுகமான பேர்ல் ஹார்பரை பல ஏவுகணைகள் கொண்டு அதிரடியாக தாக்கியது. உலகில் முதலாக அணு ஆயுத பரிசோதனையை அமெரிக்கா செய்தது, வெற்றியும் பெற்றது. அமெரிக்கா ஜப்பானை பழித்திருப்பதென தீர்மானித்து அந்நாளை தேர்வு செய்தது. ஹிரோஷிமாவில் எழுந்த மரண ஓலத்தில் ஜப்பானின் நிலை குலைந்து போனது. ஒருவேளை இரண்டாம் உலகப் போர் என்று ஒன்று நிகழாமல் இருந்திருந்தால் இந்தியாவுக்கு விடுதலை கிடைப்பதில் இன்னும் சில காலங்கள் தாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடும். மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளில் இருந்து 12,000 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அமெரிக்காவிற்கு அரபு நாடுகளின் பாதுகாப்பு குறித்து என்ன அக்கறை? உலகையே மிரட்சியில் ஆழ்த்திய எப்ஸ்டைன் ஃபைல்ஸின் போக்கை மாற்ற வேண்டும். அமெரிக்கா சந்தித்து வரும் பொருளாதார சரிவில் இருந்து சரி செய்ய வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களை செய்ய வேண்டும் என்றால் அமெரிக்கா இரண்டு சதி வேலைகளை செய்ய வேண்டும்.